தற்போது அண்மை செய்தி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மூச்சு விடுவதில் சற்றே சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காய்ச்சல் காரணமாக நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது தேமுதிக கட்சி சார்பில் இருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் உடல்நல குறைவு காரணமாக விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் தேமுதிக கட்சி சார்பில் இருந்து மீண்டும் ஒரு அறிக்கையானது வெளிவந்திருந்தது. அந்த அறிக்கையில் விஜயகாந்த் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாகவும், அதன் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும், அதன் காரணமாக வெண்டிலேட்டர் அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு 15 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த விஜயகாந்த் கடந்த 11ஆம் தேதி வீடு திரும்புவதாக மியாட் மருத்துவமனை தரப்பில் இருந்தும் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அப்பொழுதும் அவருக்கு மியாட் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று இருப்பதாக, சளி, இருமல் உள்ளிட்ட பிரச்சனையின் காரணமாக நுரையீரல் என்பது அதிக அளவில் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும், அதற்குண்டான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டதாகவும் அப்போது மருத்துவமனை தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீண்டும் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பதனால் அவருக்கு நுரையீரல் தொற்று என்பது மீண்டும் அதிகரித்திருப்பதாக மருத்துவமனையிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டரில் அவருக்கு ஆக்சிஜன் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெண்டிலேட்டர் என்பது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதனால் அவரால் இயற்கையாக சுவாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த வெண்டிலேட்டர் என்பது அவருக்கு பொருத்தப்படும். அந்த நிலையில்தான் இன்று அவருக்கு வெண்டிலேட்டர் என்பது பொருத்தப்பட்டு அவருக்கு உரிய சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக நடிகர் விஜயகாந்த் சீரியஸாக இருப்பதாகவே, உடல்நல குறைவு என்பது அதிகமாக இருப்பதாகவே இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் அவருக்குண்டான சிகிச்சைகளை தொடர்ந்து மருத்துவர்கள் வழங்கி வருவதன் காரணமாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் எனவும், விரைவில் மீண்டும் ஒரு அறிக்கை மருத்துவமனை தரப்பில் இருந்து விரிவான அறிக்கை என்பது வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொடர்பான சிகிச்சை அளிக்கப்படுவதா நம்ம அறிகிறோம். ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனையும் இந்த சிகிச்சையில கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கா? மருத்துவ வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அவருக்கு ஏற்கனவே அவரது இல்லத்திலேயே ஆக்சிஜன் உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு கருவிகள் என்பது தொடர்ந்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அவர் தேவைப்படும் பொழுது அந்த ஆக்சிஜனை அவருக்கு வழங்கி அதன் மூலமாக அவர் தொடர்ந்து சிகிச்சைகளை வீட்டிலும் பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் இறுதியில் அவர் மீண்டும் உடல்நல குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு நுரையீரல் தொற்று என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நுரையீரல் தொற்றினுடைய மூத்த மருத்துவர் குழுவினர் அவருக்குரிய சிகிச்சைகளை வழங்கியிருந்தார்கள். அப்பொழுதும் ஒரு சில தினங்கள் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஆக்சிஜன் கருவி பொருத்தப்பட்டு அவருக்கு செயற்கை சுவாசம் மூலமாக அவ்வப்பொழுது அந்த மூச்சு விடுவதில் சிரமத்தினை தவிர்ப்பதற்காக அந்த சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி தான் அவர் வீடு திரும்பினார். அதுக்கு 15 நாட்களுக்குள்ளாக மீண்டும் அவர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் என்பது அதிக அளவில் இருப்பதனால் மருத்துவமனையின் சிகிச்சை என்பது அவசியம் என்பதன் காரணமாகவே அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மருத்துவர்கள் உடனடியாக வெண்டிலேட்டர் என்பது பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நேற்று வழங்கி இருந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை என்பது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றுன்னு பார்க்கும் பொழுது கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய நபர்களுக்கு முதலில் பாதிக்கப்படுவது அந்த நுரையீரல் என்பதுதான். அந்த நுரையீரல் காரணமாக ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் தொற்றும் இருந்ததனால் மீண்டும் கொரோனா தொற்றினாலும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டதனால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் என்பது மிக அதிகமாக இருப்பதனாலேயே வெண்டிலேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை ஆக்சிஜன்
அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெண்டிலேட்டர் சிகிச்சை என்பது வழங்கப்படுகிறது. வெண்டிலேட்டர் சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு நபர் இயற்கையாக சுவாசிப்பதற்கு மிக சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் பொருத்தப்படும். அந்த நிலையில் தான் தற்பொழுது விஜயகாந்த் இருப்பதாக மருத்துவமனையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவர்கள் நுரையீரல் தொற்று மேலும் அதிகப்படுத்த முடியாத ஒரு நிலையை கட்டுப்படுத்துவதற்காக உரிய சிகிச்சைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே மருத்துவமனையிலும் வீட்டிலும் அவர் சிகிச்சையில் தொடர்ந்து இருந்து வந்தது நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில் தான் அவருக்கு சிகிச்சை வழங்குவதில் மருத்துவர்களுக்கு சற்று சவாலாகவே இருக்கும் எனவும் மருத்துவர்களும் அவ்வப்போது தகவலாகவும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு பல்வேறு சிகிச்சைகள், அதாவது கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை மற்றும் இதய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்ததனால் மீண்டும் கொரோனா தொற்றிற்கு ஆளாகி தற்பொழுது வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருப்பதனால் மருத்துவ சிகிச்சை உதவிகள் என்பது அவருக்கு உடலுக்கு ஒத்துழைப்பு எவ்வாறு வழங்கும் என்பது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதனால் அவருக்கு அந்த சிகிச்சை வழங்குவதில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் சவாலும் மருத்துவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் இருந்தபோதும் மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு உரிய சிகிச்சைகளை என்பதனை தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவருக்கு கண்காணித்தும் அவ்வப்போது வழங்கியும் வருவதாக தெரிய வருகிறது. அவருக்கு வழங்கக்கூடிய அந்த சிகிச்சை மற்றும் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுரையீரல் தொற்றின் அளவு உள்ளிட்டவைகள் குறித்து விரைவில் மருத்துவமனை தரப்பிலிருந்தும் அறிக்கையாக வெளிவந்தால் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது, அவருக்கு மேலும் என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படும், ஏதேனும் அறுவை சிகிச்சையோ அல்லது வேற ஏதேனும் ட்ரெக்கியோஸ்டமி என்று சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த கட்ட ஒரு சிகிச்சையோ தேவைப்படுமா என்பது மருத்துவர்களின் முடிவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.